பாலையில் பேச்சா? ஓசை இறைவாக்கினர் கடவுளுக்கும் மனிதர்களுக்கும், அதாவது இஸ்ராயல் மக்களுக்குமான உறவை கணவன் மனைவி உறவாக சித்தரித்து இன்றைய முதல் வாசகத்தை நமக்கு தருகின்றார். கணவன் மனைவி ஒரு உறவு, அழகான உறவு, கடவுளால் ஏற்படுத்தப்பட்ட உறவு. அது அன்பை அடித்தளமாக கொண்டது. அந்த உறவு ஆழமானது. அது உண்மைத்தன்மையை கொண்டு கட்டி எழுப்பப்பட்ட மிக அழகான ஒரு கட்டடம். கணவனும் மனைவியும் நெருங்கி பேசிக்கொண்டிருப்பது ஒரு சாதாரணமான ஒரு நிகழ்வு. அப்படி பேசுவதற்கு அவர்கள் எந்த இடத்தை தேர்ந்தெடுப்பார்கள்? ஒரு தனிமையான ஒரு இடத்தைத்தான் தேர்ந்தெடுப்பார்கள். அது எப்பேற்பட்ட இடமாக இருக்கும்? அழகிய இடமாக இருக்கும். குறிப்பாக பூஞ்சோலையாக இருக்கும். அங்கு சென்று அவர்கள் இருவரும் தனிமையில் பேசுவதை பல இடங்களில் நாம் கண்டிருக்கின்றோம். இதை அப்படியே மனதில் வைத்துக்கொண்டு இன்றைய முதல் வாசகத்திற்கு சென்று பாருங்களேன். இஸ்ரேலை மனைவியாகவும் கடவுள் தன்னை கணவனாகவும் வைத்துக்கொண்டு கடவுள் இஸ்ரேல் மக்களோடு பேச விரும்புகின்றார். அவர் பேசுவதற்கு அழைத்து சென்ற இடம் எது தெரியுமா? சோலைவனமோ பூங்காவனமோ அல்ல, பாலை நிலத்திற்கு கூட்டிச் சென்று அவளை கவர்ந்தெழுத்து நெஞ்சுருக பேசுவேன் என்று சொல்கின்றார். யாராவது கணவன் மனைவியாக இருப்பவர்கள் பாலை நிலத்திற்கு சென்று பேசுவார்களா? அந்த இடம் எவ்வளவு வெப்பமாக இருக்கும். நிம்மதியாக அமர்ந்து பேசுவதற்கு கூட ஒரு இடம் இல்லை, மரத்தடி நிழல் கூட இல்லை. அப்படி இருக்கும் பொழுது கடவுள் ஏன் இஸ்ராயல் மக்களை மனைவியாக நினைத்து கொண்டு நான் அவர்களை பாலை நிலத்திற்கு அழைத்து சென்று பேசுவேன் என்று சொல்கின்றார்? இதனுடைய பொருள் என்னவென்று கேட்டால், இஸ்ராயல் மக்களின் உறவு அந்த அளவிற்கு வற்றி போயிருந்தது, உண்மைத்தன்மை இல்லாமல் இருந்தது, துரோகத்தால் நிலைந்திருந்தது. ஆகவேதான் அந்த உறவு பாலை நிலத்தை போன்று பயனற்றதாக இருந்தது என்பதை சுட்டி காட்டுவதற்காகத்தான் இஸ்ராயல் மக்களை அங்கு அழைத்து சென்று பேசுகின்றார். இது காரணம் ஒன்று. இரண்டாவதாக, பாலைவனம் என்பது மிகவும் சுட்டெரிக்கக்கூடிய ஒரு கடினமான இடம். அதே போன்று நீயும் உன் மனதை கடினத்தன்மையிலிருந்து மாற்றினால் ஒழிய உன்னோடு நான் பேச முடியாது, ஒரு சோலைவனத்திற்கு கூட்டிச் செல்ல முடியாது என்பதை உணர்த்துவதற்காக, பரிகாரம் செய்ய வேண்டும் என்பதற்காக பாலை நிலத்திற்கு கூட்டிச் செல்கின்றார். ஆக அன்பார்ந்தவர்களே, நமது வாழ்க்கைக்கு இதை அப்படியே ஒப்பிட்டு பார்ப்போம். பாவம் செய்வது மனித வாழ்க்கையில் இயல்பு. அப்படி பாவம் செய்யும் பொழுது அதற்கு பரிகாரம் தேட வேண்டும் அல்லவா? நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இயேசுவின் திருஇருதயத்திற்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட நாள். அந்த நாளின் பொழுது நாம் ஒரு சந்தி சுத்தபோசனம் போன்றவற்றை செய்து பரிகாரம் செய்து ஆண்டவரின் நெஞ்சத்திற்கு நெருக்கமாவோம். அப்பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மோடு நெருங்கி வந்து பேசுவார்.